அது ஒரு பெரிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில ஒரு முதியவருக்கு ஒரு ஆபரேஷன் ஒன்று நடந்துட்டு இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நடந்துட்டு இருந்தது. அது ஒரு மேஜர் ஆபரேஷன். அந்த முதியவருக்கு அந்த ஆபரேஷன் முடிஞ்சு அவரை கொண்டு வந்து அவருடைய பெட்ல போட்டு வச்சிருந்தாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கழிச்சு அந்த ஆபரேஷனுக்கு உண்டான பில் எல்லாம் எடுத்து வந்து செட்டில்மெண்ட்டுக்காக வேண்டி அவர்கிட்ட கொடுக்கும் போச்சுல அந்த பில்லை பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆகி அப்படின்னு இருந்தாராம். கிட்டத்தட்ட அந்த பில்லு எவ்வளவு வந்ததுன்னா 8 lakhs வந்திருந்ததுதான். அவரு அதை பார்த்த உடனே கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாராம். அதை பார்த்து அந்த மருத்துவர் கேட்டாராம், உங்களுக்கு பில் அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா, மனசு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர்கிட்ட அந்த டாக்டர் கேட்கும் போச்சுல அந்த முதியவர் அந்த டாக்டர்கிட்ட சொன்னாராம், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நானு இதுக்கு மேல அமௌண்ட் வந்திருந்தாலும் அதை என்னால பே பண்ண முடியும், அந்த அளவுக்கு எனக்கு வசதி இருக்கு. என்ன ஒண்ணுன்னா இந்த ஒரு 3 மணி நேரம் ஆபரேஷனுக்கு என் இருதயத்தை பிடிச்சு இயங்க வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குது. ஆனா என்னை படைச்ச தேவன் ஆதியில இருந்து இந்த 80 வயசு வரைக்கும் என்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட அவர் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட கடவுள் கேட்கறது வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா ஏழைங்களுக்கு எதை செய்யறீங்களோ அதை எனக்கே செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.